உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் பொண்ணு நந்தினி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழ்வா. அதுக்கு நான் பொறுப்பு. சுபு, இது உன் மேல சத்தியம். நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவேன். அப்படி காப்பாற்ற முடியாம போனா அடுத்த நிமிஷமே என் உயிர் என் உடம்பு விட்டு போயிருமா. அண்ணே, எதுக்குன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தானே முக்கியம். உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நீங்க ஒரு வாக்கு கொடுத்தா அதை எப்படி காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்க வாக்க நம்புறேன். இனி எதை நினைச்சும் எனக்கு பயம் இல்ல. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா வாழ்வான. இனி நந்தினிய பத்தி நான் எந்த கவலையும் பட தேவையில்லை. அண்ணங்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் இப்ப இருக்கிற நிலைமையில அதிர்ச்சியான எந்த விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அருளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னால எந்த பிரச்சனை வந்தாலும் அத உங்க அண்ணன் பாத்துக்குவாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட எதையுமே சொல்ல முடியாத நிலைமை. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல தம்பி. அருளோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம அருளோட உயிரை பணைய வைக்க முடியாது. அதனால முதல்ல நாம இப்போ அருளை காப்பாத்தின அந்த பொண்ணு யாரு, என்ன, எந்த ஊரு, எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அண்ணி, நானும் அந்த பொண்ண தேடிக்கிட்டே தான் இருக்கேன் அண்ணி. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. என் கண்ணுக்கு பக்கத்திலேயே அந்த பொண்ணு வந்தோம் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த பொண்ண எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். அத நாம தான் கண்டுபிடிக்கணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி. அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அண்ணி, நாளைக்கு நிச்சயம் வேற இருக்கே. கல்யாணத்துக்கான வேலை எது நடந்தாலும் அருள் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. இப்ப நாளைக்கு நிச்சயம் நடந்தா அருளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க தம்பி. நிச்சயம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அண்ணி, நிச்சயத்தை எப்படி நிறுத்துவீங்க? நிச்சயத்தை நிறுத்தினா அது பெரிய பிரச்சனையாயிடும் அண்ணி. எந்த பிரச்சனையும் வராம நான் நிச்சயத்தை நிறுத்துறேன். லவ் பண்ற பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றேன்னு தப்பா பண்ணி சொதப்பலாக்கி அவங்களுக்கு முன்னாடி அசிங்கமா வலிஞ்சு நின்னு அதுக்கப்புறம் அதை சரியா கத்துக்கிட்டு திரும்ப போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாதானே காதல்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதை விட்டுட்டு ஆரம்பத்திலே சரியா பண்ணன்னு வச்சுக்க, அந்த வாழ்க்கையே போராடிச்சிருனே. அதுக்கப்புறம் தான் செய்யறதுக்கு ஒன்னும் இருக்காது. நாளைக்கு அன்னிக்கு பிடிச்ச மாதிரி நீ ஏதாவது செய்வன்னு அண்ணி எதிர்பார்க்கும். நீ ஒன்னும் செய்யாம போய் நின்னு அண்ணி ஏமாத்திராத. அத காலத்துக்கும் சொல்லி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட டெய்லி அடி வாங்குற அனுபவத்துல சொல்றேன்னா, நாளைக்கு ஏதாவது பண்ணிரு. அப்பதான் வாழ்க்கை பூரா நீ தப்பிப்ப. இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? என்ன செய்யணும் சொல்றதுக்கு தான் தம்பி இருக்கல்ல. அண்ணி மனச தொடுற மாதிரி என்ன செய்யலாம் சொல்லி தம்பி யோசிச்சு சொல்றேன். டேய், நீ யோசிக்கிறதே எனக்கு பயமா இருக்குடா. ஏன நீ ஆரம்பிக்கும் போது சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா முடிக்கும் போது சொதப்பலாக்கிடுற. அண்ணே, இப்பதான் சொன்னேன், காதல்ல சொதப்பல ஒரு அழகு தானே.
அப்பத்தா என்னடா பேராண்டி என்னையா கூப்பிடுற? ஆமா அப்பத்தா உன்னதான், ஒரு நிமிஷம் நில்லு. சரி பேராண்டி. அண்ணே, பச்சை குத்துற பாட்டு நீ எதுக்கு நான் கூப்பிடுற? டேய் நான் சொல்றேன், நீ பேசாம அமைதியா இரு. வா. ம். அண்ணன் அக்காவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட போய் எப்படி வானதி அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறது? அண்ணன் வாக்கு கொடுத்ததுனாலதான் அக்கா இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கு. இந்த நேரத்துல நாம போய் வானதிக்காக பேசினா கண்டிப்பா அக்கா மனசு உடைஞ்சு போயிடும். அண்ணனாலையும் இதை தாங்கிக்கவே முடியாது. ரெண்டு பேரையும் ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துற மாதிரி ஆயிரும். அதனால இப்ப வேற வழியே இல்ல. வானதியை தான் எப்படியாவது கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும். அம்மா, பெரியம்மாட்ட என் விஷயத்த பத்தி பேசிட்டியா? இன்னும் பேசல. ஏன் பேசல? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு எல்லாரும் மாமாவை தனியா போய் பார்த்து பேசிட்டு தானே வந்தீங்க. அப்ப நீ மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிருக்கலாம்ல. ஏண்டி, எங்க அண்ணனே உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குது. அங்க போய் நலம் விசாரிக்கிறத விட்டுட்டு இத பத்தி பேச சொல்றியா? அப்ப எப்பதாம்மா பேசுவ? பேசலாம் பேசலாம். பேசலானா எப்பன்னு சொல்லு. நாளைக்கு நிச்சயம் இருக்குல்ல, நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். மா, என்னம்மா சொல்ற? நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச போறியா? அருள் மாமாவை நான் என் மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படிம்மா கரிகாலன் மாமா கூட நிச்சயம் பண்ணிக்க முடியும்? என்னால முடியாது. முடியாதுன்னா இப்ப என்னடி செய்ய சொல்ற? என்ன நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு நான் இப்ப என்னடி பண்ண முடியும்? நிச்சயத்துக்கு முன்னால பேசு. யார்கிட்ட பேச சொல்ற? பெரிய மாமா கிட்ட தான் பேசணும். ஏய், அவரே உடம்பு சரியில்லாம இருக்காருடி. இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி பேச சொல்ற? இது என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சியா? நான் போய் இப்ப சொன்னா அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உங்க அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? அதனால சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. நிச்சயம் எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நானே போய் என் அண்ணன் கிட்ட நிதானமா உன் கல்யாணத்தை பத்தி பேசுறேன். என்னால நிச்சயம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்க? ரொம்ப தான் பண்ணிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, இந்த விஷயத்தெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி 1000 பிரச்சனை வரும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் போய் பேசவே முடியும். இங்க பார், அதனால நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றத மட்டும் செய். நிச்சயம் முடியட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.